கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 10 பூசு பிடிச்ச ஒரு தெம்புல தற்போது இருக்கிற மாதிரியான ஒரு செய்தியை பார்க்க முடியுது. அது கேம்பெயினுக்கு எங்கே சென்றிருந்தாலும் மக்கள் அலைகளான திரண்ட சம்பவத்தை கூட நம்ம பார்க்க முடிகிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு அலை இருக்கு. பார்த்தீங்களா, எங்க கூட்டத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு புறம் தன்னுடைய கூட்ட பலத்தை காமிச்சிட்டு இருந்தாலும், இன்னொரு புறம் சசிகலா அவர்களும் தனது பங்கிற்கு கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகள் கிட்ட வேட்பாளர் போட்டு அவங்களும் ஒரு பிரச்சாரத்தை பண்ணியிருக்காங்க. முக்கியமா பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள்ல எங்கே சென்றாலும் சசிகலா அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்க கூட நம்ம பார்க்க முடியாது. எப்படி பாக்குறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி திரளுகின்ற கூட்டம் திரட்டப்பட்ட கூட்டம், திரண்ட கூட்டம் அல்ல. அவர் ஒரு ஃபோக்கஸ் பண்றாரு, முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. கைதட்டெல்லாம் நல்லா வருதுங்க சார் அவர் பேசும்போதெல்லாம். கைதட்டு சொல்றதுக்கு தனியாக கோட்டு காசெல்லாம் கொடுக்குறாங்க, நடக்குது, நடந்துட்டு தான் இருக்கு. தேர்தல் களத்தில் பிரதான எதிர்கட்சி தலைவராக ஒற்றை தலைமையாக அதிமுக பொதுச் செயலாளருக்கு பின்னாடி ஒன்றிய அரசு எதிர்த்து, மாநில அரசு எதிர்த்து புள்ளி ஒருவனர் சட்டப்பேரவையில் பேசவில்லை, மக்கள் மன்றத்திலையும் பேசல. கொரோனா காலத்தில் எந்த முதலமைச்சர் கொரோனா வார்டுக்குள்ள போன முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தான். இன்னும் சொல்லணும்னா அவங்க மனைவி கூட தெரியாம சொல்லாம துணிச்சலுடன் சென்றவர் நம்முடைய முதலமைச்சர் தான். அவரை நீ கொரோனா காலத்திலே போயிருக்கணும் அப்படின்னு பேசுறது, தேர்தல் களத்தில் பேசுவது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்னைக்கே அரசியல் விட்டு பேருக்குன்ற கருத்தை தான் வச்சாரு. இது தனியா சொல்லிட்டாரு. அப்புறம் விளக்கம் சொன்னார், எல்லாம் கொந்தளிச்சுக்கு முன்னாடி விளக்கம் சொன்னாரு. தொடர்ந்து உதயநிதி அவர்கள் பேசுறாரு. கூட்டத்தில் இருக்க அந்த படத்தை காட்டுன்னு அசிங்கமா இருக்கு. என்ன படத்தை காட்டுறாரு? எது வேற படத்தை எதுவும் காட்டுறாரா? படத்தை காட்டுன்னு சொல்றது அதை ஒரு ஒரு உடலை காட்டினா அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் எவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க தலைவர் கலைஞருடைய பிரச்சாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தொகுதிக்கு ஒரு தொகுதி 234 தொகுதி கலைஞருடைய பிரச்சாரம் இருக்கும், வேன்ல பிரச்சாரம் இருக்கும். எம்ஜிஆருடைய பிரச்சாரம் நாங்களாம் இன்னைக்கு இருக்கிற ஆண்டிபட்டி கிடையாது. பெரிய உலக இடைத்தேர்தல் கம்பம் நடராஜன் இறந்து போயிட்டார். கம்பம் ராமகிருஷ்ணன் அந்த தேர்தலில் நிற்கிறார் திமுக சார்பா. கம்பம் நடராஜனுடைய தம்பி. முதலாக அறிமுகம் ஏடிஎம்கேல, அதிமுக ஜக்கேன், இன்னைக்கு மாவட்ட செயலர் இருக்கார், கம்பத்தில் இருக்கார். பெரும் போட்டி நிலவுகிறது இடைத்தேர்தல். குக்கிராமம், நீங்க பெரிய குக்கிராமம் ரோடு இன்னைக்கு மாதிரி கடமுல குண்டு கண்டம்னூர்லாம் கிடையாது. வருஷ நாளை தாண்டி பார்த்தா தும்மக்குண்டு ஊர் கடைசியில. அந்த ஊர்ல குடிசை வீட்டில் எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். கலைஞரும் அங்க போனார். கடுமையான தேர்தல் பிரச்சாரம். கலைஞர் மேல திடீரென்று கலைஞர் தங்கியிருந்தார் தேனி பக்கத்தில் முத்துத்தாவன்பட்டின்னு ஒரு ஊர்ல. முத்துத்தாவன்பட்டியில கலைஞர் பினாமியா நிலம் வச்சிருக்காருன்னு சொல்லி அப்போ அமைச்சராக இருந்த குழந்தைவேல் குற்றம் சொன்னார். கலைஞரை தமிழே இல்லை அப்படின்னு குழந்தைவேல் அந்த தேர்தலில் பேசிட்டார். முத்துத்தாவன்பட்டியில பினாமியா நிலம் வச்சிருக்காரு. கலைஞர் முத்துத்தாவன்பட்டியில தங்கியிருந்த இடத்த, தற்காலிகமா தங்கியிருந்த இடத்த சொன்னார். இல்ல எலெக்ஷன் நேரத்தில் எப்படிலாம் பிரச்சனை வரும்ன்றது டைவெர்ட் பண்ணாங்க. ஏன்னு கேட்டா எம்ஜிஆருக்கு அங்கே ஒரு இறங்கு முகம் மாதிரி இருந்தது அந்த தேர்தல். அப்ப இப்படி பிரச்சாரத்தை குழந்தைவேல் ஆரம்பிக்குமே மேலும் திமுகவுக்கு செல்வாக்கு அங்கே தனிநபர் விமர்சனத்தால கலைஞரை கடுமையா தமிழ்ல இல்லை, அவர் தங்கியிருந்த இடம் யார் இடம் தெரியும் பொதுமக்களுக்கு, இப்படி தவறான பிரச்சாரத்தை பண்றாங்களேன்னு சொல்லிட்டு திமுக அந்த இடைத்தேர்தலில் கம்ப ராமகிருஷ்ணன் வெற்றி பெற மாதிரி இருக்குமே, எம்ஜிஆருக்கு உளவுத்துறை இந்த தகவல் முதலமைச்சர் எம்ஜிஆர் கொடுக்கவுமே அவரு குழந்தைவேல் பேசியருக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டார். முத்துத்தாவன்பட்டி பிரச்சனையை சட்டசபையில பேசிக்கிடுவோம்,
அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ உடனே எம்ஜிஆர் சாதுரியமா இந்த பிரச்சனை தனிநபர் விமர்சனத்தை விடுங்க, நடக்கிற தேர்தல் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் போட்டின்னு சொல்லிட்டார். மக்கள் எம்ஜிஆர் மேல அவ்வளவு பிரியமா இருப்பான். திமுகவுக்கு அலை வீசுறதை தடுத்து, குழந்தைவேல் போன்ற ஒரு அவதூறாக கலைஞர் மேல பேசுறதை தடுத்து, திமுக வெற்றியை தடுக்கிறதுக்கு எம்ஜிஆர் போட்ட ஆயுதம் எனக்கும் கருணாநிதி நடக்கிற போட்டி. மக்கள் யார் பக்கம் முடிவு பண்ணுங்கிறாரு. அதிமுக ஜக்கேன் வெற்றி பெற்றார். இப்படி தேர்தல் காலத்தில் பல்வேறு விதமான விமர்சனங்கள் வரும். 234 தொகுதியிலும் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. எடப்பாடி தனிநபர் விமர்சனங்களை கூட்டுறாரு, அது தேவையில்லை. அதுக்கு திமுக தரப்புல உதயநிதி தரப்புல தொடர்ந்து அவர் அந்த காலில் விழுந்தது போன அவர் 2 படத்தை காட்டுறாரு. நீங்க வாஜ்பாய் கிட்ட கூட்டணி வைக்கலையா? இது தேவையில்லை. இன்னைக்கு மக்கள் என்ன இருக்குன்னு கேட்டா, உலக நாடுகள் வளைகுடா நாடுகள்ல நடக்கக்கூடிய இந்த போர்னால சிலிண்டர் கிடைக்கிறது. சாதாரண சாமானிய மக்களுக்கு, சிறு குறு தொழிலாளிகள், வியாபாரிகள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் மக்கள் எதிர்பார்ப்பது பல்வேறு நாடுகளில் பொது முடக்கம். லாக்டவுன் ஆயிடுச்சு, இங்க வந்துருமான அச்சம் இருக்கு. குறுந்தொழில், சிறு குறுந்தொழிலாம் முடக்கப்பட்டிருக்கு. சிலிண்டர் கிடைக்கல, பல கடைகள் மூடப்பட்டிருக்கு. இந்த நிலையில யாராவது ஆறுதல் சொல்லுவாங்களா? எதிர்காலத்தில் தேர்தல் முடிஞ்ச உடனே பொது முடக்கம் வரும் சொல்றான், மிரட்டுறான், வதந்தியை கிளப்புறான். ஆளுகின்ற கட்சியோ ஆண்ட கட்சியோ சொல்லணும், தமிழ்நாட்டுக்கு தேவையான தடுப்பூசியை நாங்க தயார் பண்ணோம் கொரோனா காலத்துல, அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு தேவையான சிலிண்டரை இங்கே குப்பை மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்தின் தொழிற்சாலை உருவாக்கும் யாராவது தைரியம் கொடுப்பாங்களான்னு வாக்காளர் எதிர்பார்க்கிறான். வாக்காளர் 2 கட்சின்னு வேற எதிர்பார்க்கிறான். அதுவும் கொடுக்க போறீங்க, அது வேற. 2000 3000 தெரியல, அது பார்சல் நடந்தது. யார் கொள்கையை சொல்றான்? எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு தான் ஆட்சியில் செஞ்ச சாதனையை சொல்லணும். திமுக நாங்கெல்லாம் கலைஞர் காலத்திலிருந்து பேசுவோம். கண்ணொளி தந்த கலைஞர், பிச்சைக்கார மறுவாழ்வு தந்த கலைஞர், குடிசைகளை மாடி வீடு கட்டி தந்த கலைஞர். இப்படி இன்னைக்கு தளபதி ஸ்டாலினுடைய விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை சொல்றது இல்லை. வீட்டுக்கு 2000 கொடுப்போமா, ஓட்டுக்கு 500 கொடுப்போமா, இப்படி தொண்டனை தயார் பண்ணியிருக்கு 2 கட்சி. அது யாரு சாமர்த்தியமா வரட்டும். பொதுவா மக்கள் எதிர்பார்க்கறத நாங்க சொல்றோம். சிலிண்டர் பிரச்சனையை மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கான், அதுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும். தொழில்கள் முடக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமியுடைய விமர்சனம், தனிநபர் விமர்சனம் தேர்தல் களத்தில் ஜெயிக்காது. நான் பெரியவள இடைத்தேர்தலில் சொன்னேன், எப்பொழுதுமே தனிநபர்கள் தாக்குதல் வெற்றி பெற முடியாது. தளபதி ஸ்டாலின் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றணும்னு பேசிட்டு வராரு, அது தொடரணும். அதை தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் பேசினா இன்னும் இந்த 10 நாள்ல இன்னும் திமுக கழகத்திற்கு இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்புகள். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை ஒரு சர்வதிகாரி தான். அங்க கட்சிக்குள்ள நுழைஞ்சு அவரை ஒத்துக்கிட்டாரு. காலில் உருந்து தவழ்ந்து தான் வந்தேன் சொல்லிட்டாரு. அவரே அதை ஒத்துக்கிட்டாரு. ஒரு பதவி கிடைக்கும் போது பெரிய மனுஷன் காலில் விழுகலான்ட்டு, ஏன் அதை சின்னமா காலில் விழுதுன்னு சொல்லிட்டு போனா என்ன முடிஞ்சு போச்சு. அது சொல்ல மனசு இல்லை. அம்மா அம்மான்ற அம்மா உணவு, அம்மா காலத்துல யாருன்னு தெரியாது. அம்மாட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்துறது சின்னம்மா தான். சின்னம்மா தான் கீ. அங்க அம்மாட்ட கீயே கிடையாது. பீரோ அம்மா பீரோ. சாவி ஆட்டு இருந்துச்சு, கொத்துச்சாவி ஆட்டு இருந்துச்சு. இந்த கொத்தடிமெல்லாம் கூட்டு போய் நிறுத்துறது சின்னம்மா தானே. சின்னம்மா காலில் விழுந்துதான் அவன் தான் பதவி கொடுத்தான்னு சொல்லிட்டு போப்பா. அதை நான் மூடி மறைக்கிற. அதான் உதயநிதி உன்னை கிழிக்கிறாரு. இது தேர்தல் களத்தில் முக்கியம் அல்ல. அது மாதிரி சின்னம்மா அவர்கள் ஒரு திட்டமிட்ட பிரச்சாரத்தை தொடங்கல. திட்டமிட்டு எடப்பாடி இன்னைக்கு தாக்குறவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கணும்.
துரோகி யார் எதிரி யாருன்னு சொல்லல. அவங்க துரோகி எடப்பாடி டெக்ளேர் பண்ணிருக்கணும். எதிரி யார்? பிஜேபி. நீங்க அரசியலுக்காக திமுக கூட விமர்சனம் பண்ணுங்க. அதிமுக பிறந்தது திமுக எதுக்குதான், அதனால அதை பேசுறதுனால தப்பு இல்லை. ஆனா உங்களை இவ்வளவு பழி வாங்கினது, உங்களை அழிச்சது, உங்க அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் கெடுத்தது யாரு? அதையே வெளியே பேச மாட்டேன்றீங்க. அதை பேசினா இன்னும் மக்கள் சின்னம்மாவுக்கு ஆதரவா வருவாங்க. பிஜேபி எழுத்து பேசாம அதிமுகவை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எடப்பாடி நியாயம் கற்பிக்கிறாரு பிஜேபியோட கூட்டணிக்கு, சிறுபான்மை மக்கள் நம்ம மறுக்க மாட்டாங்க, மறுக்கிறாங்க. சிறுபான்மை மக்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது மாதிரி சின்னம்மா இப்ப நான் ஜெயில இருக்கும் போது துரோகம் பண்ணாரு எடப்பாடி, அதை நீங்க முன்னாடியே பேசியிருக்கணும். இப்பயும் காலத்துல எடப்பாடி வீழ்த்திற்கான வியூகத்தை சின்னம்மா வகுக்கல. வகுத்திருந்தா தமிழ்நாடு முழுவதும் 234 சின்னம்மா களமிறங்கி எடப்பாடியை வீழ்த்திருக்கலாம், அதிமுகவை மீட்டிருக்கலாம். அவங்க அது செய்யல. ஏன் செய்யணும்னு புரியல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஓட்டு நிச்சயமாக எடப்பாடிக்கு போகாது, அது திமுகவுக்கு தான் விழுகும். எடப்பாடி எதிர்க்கிற ஓட்டு பூராமே திமுகவுக்கு விழுகும். அப்ப திமுகவுக்கு விழுந்தா திமுக வெற்றி பெற்றுவதற்காக எடப்பாடி எதிர்ப்பு வாக்குகளை, அமமுக வாக்குகளை, எடப்பாடியுடைய எதிர் வாக்குகளை அனைத்தையும் சின்னம்மா பெறுவதற்காக மோடியால் பாஜகவால் சின்னம்மா அணி நிக்குதா அப்படின்ற சந்தேகம் மக்களுக்கு இருக்கு. திமுக தான் தடுக்குது. இந்த திமுக உணரணும், சின்னம்மா வாக்குற வாக்கு யாருன்னு கேட்டா எடப்பாடியை பிடிக்காதவன், அமமுக இருக்கிறவன், அமமுக ஓட்டு போட்ட முறை யாரு? எடப்பாடி எதுக்குறவன், எடப்பாடி துரோகத்தை எதுக்குறவன். அவன் வாக்கு பூராம திமுகவுக்கு தான் ஒரு தடவை விழுகிற மாதிரி இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்கு தான் சின்னம்மா நிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி எழுது. சசிகலா அவர்களை பொறுத்த அளவுல வெற்றி பெறணும் அப்படின்ற வியூகம் வேற மாதிரி வகுத்திருக்கலாம். அவங்க பார்க்காத தேர்தல் இல்லை, அவங்க சந்திக்காத வியூகம் இல்லை. இது இந்த வியூகம் என்பது எடப்பாடிக்கு எதிராக சரியாக திட்டமிடப்படவில்லை என்றுதான் எங்களுக்கு மாதிரிலாம் வருத்தம். திட்டமிடல் இருக்கணும். திட்டமிட்டிருந்தால் எடப்பாடி என்ற துரோகியை வீழ்த்திருக்கிறாங்க களத்துல. அதிமுகவை பொறுத்தளவுல இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக என்பது முழுமையான அதிமுக இல்லை. ஓபிஎஸ் பின்னாடி போயிட்டாங்களா? கிடையாது. ஓபிஎஸ் பின்னாடி யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா எச்சிக்கையை கூட காக்கா வரட்டாத ஒரு துண்டு அங்க போக மாட்டாங்க. நீங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டா, அதிமுக தொண்டனுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை. இன்னைக்கு சின்னம்மா அவர்களை சசிகலா நோக்கி சாதாரண சாமானியமான தொண்டெல்லாம் திரும்ப இப்ப போய் சேர்ந்தாங்க எல்லாம். இவங்க முன்னாடியே அப்படி ஒரு அழைப்பு கொடுத்திருந்து, முன்னாடியே நம்ம அதிமுக கைப்பற்றணும், வாங்க எனக்கு துரோகம் பண்ணார் எடப்பாடி அப்படி அழைத்திருந்தால் லட்சக்கணக்கான பேர் சின்னம்மா பின்னாடி போயிருப்பாங்க. அதோட உதாரணம் தான் இந்த 1 மாதம் 2 மாசத்துக்குள்ளேயே சாதாரண சாமானியமான தொண்டெல்லாம் அவங்களை தேடி போயிட்டாங்க. ஏன்னா எவனுக்கு பாதுகாப்பு இல்லை அதிமுக. பாருங்க, தனபால் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர். அம்மா எவ்வளவு ஒரு மேல மதிப்பு மரியாதை வச்சிருந்தாங்க. அவரை உடல் நலம் இல்லை, அவரை போய் பார்த்து கூட பேச்சு சமாதானம் பண்ணல. காரணம் என்ன? எல்முருகனை வெற்றி பெற வைக்கணும். எல்முருகனை வெற்றி பெற வைக்கிறது பாஜகவுடைய டார்கெட். அப்ப உடல் நலம் கொண்டிருக்கக்கூடிய தனபால கூட போய் பார்க்கல. அதே மாதிரி அந்த கட்சியில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், அவரை ஓரம் கட்டுறாங்க. யார் அதிமுக நல்லா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ராஜபாளையத்தில் முருகையா பாண்டியன் அதிமுக ஆரம்பத்தில் இருக்கிறார். ஓபிஎஸ் பின்னாடி போனார். நான் அப்பயே சொன்னேன், நன்றி கேட்டவர் முன்னாடி போகாதீங்கன்னு. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதே வழியில் 100 தடவை போறாரு. கூலித்தேவனுடைய நினைவிடத்துக்கு போறாரு ஓபிஎஸ். இன்னைக்கு வருவார் மாமான்னு மாலை வாங்கி வச்சிருக்காரு. அவங்க அம்மா படத்துக்கு ஓபிஎஸ் போடுவாரு.
72 அவங்க குடும்பமே அதிமுக குடும்பம். நான் வர்றேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டை தான் தாண்டி போறாரு. அப்புறம் இப்படி ஓபிஎஸ் பின்னாடி ஆள் போனா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து ஒரு கிட்னி பாதிக்கப்பட்டு உடல்நலம் குன்றிய நிலையில் இருக்கிறார். அவரை போய் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறாரா? நான் சொல்றது உதாரணம். தனபால் அவருக்கே அந்த நிலைமைண்டா மகன் ஓடுவார் தாவேக்காக்கு. காரணம் அப்பாவுக்கு ஒரு அவமரியாதை ஏற்பட்டு நினைக்கிறார். அதனால எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கை அனைத்தும் ஒரு மிட்டா மிராஸ்தனமா இருக்கு. அதிமுக என்ற கட்சி சாதாரண சாமானியனுக்கான தொடங்கப்பட்ட கட்சி, ஒரு வள்ளல் தன்மையான கட்சி. எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண சாமானியமான தொண்டனுடைய உணர்வுகளை மதிப்பு நடத்தினார். மறைந்த ஜெயலலிதா அம்மையார் நடத்தினாங்க. எடப்பாடி இன்னைக்கு அப்படி இல்லை. சசிகலாவுடைய பிரச்சாரம் பெருசா எடுபடல. காரணம் வந்து அவங்க காலம் கடந்து வந்ததுதான். அதனால இந்த தேர்தலில் தனிநபர் விமர்சனமும் காலம் கடந்து வந்ததுனாலையும் அதிமுக மிகப்பெரிய வாய்ப்பு இல்லை. அதே நேரம் தொண்டர்கள் எங்கேயும் போல. ஓபிஎஸ் சொன்னேன், ஓபிஎஸ் முன்னாடி ஒரு முருகையா பாண்டி வந்தார். ஒரு ஆளை பாதுகாக்க முடிஞ்ச பொதுக்குழு உறுப்பினர் திணைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் இருந்தார். ஒரு பொதுக்குழு உறுப்பினர் கூட வந்தது ஒரு நாளை பாதுகாக்க முடியல. அப்புறம் அவர் முன்னாடி எத்தனை பேர் போவேன்? இதான் கள நிலவரம். அதனால தனிநபர் விமர்சனங்களை தேர்தல் களத்தில் குறைக்க வேண்டும். சின்னம்மா அவர்கள் இன்னும் வீரியமாக காலம் இருக்கு, 10 நாள் இருக்கு, பிரச்சாரம் செய்தால் துரோகிகளை வீழ்த்தலாம் என்பது என்னுடைய கருத்தாகும். நன்றி சார்.